வணக்கம். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 16/2/2024 வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரமான இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் இந்த ஒரு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கழுத்தை நெரிக்கும் கடனும் தீர்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். சுக்கிரஹோரை நேரம் என்பது பண வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நேரம். ஒரு மனிதன் வாழ்க்கையில செல்வ செழிப்புடன் வாழணும், சுகபோக வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சுக்கிர பகவானின் அருள் நமக்கு ரொம்ப தேவை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த கிழமை. சுக்கிர ஹோரை என்பது சுக்கிரனுக்கு உகந்த நேரம். அதனால வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கிர ஹோரை நேரத்துல நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமது தீராத கடன் நிச்சயமாக தீரும். கடனும் நோயும் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றி போடும் அளவிற்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக திகழ்கிறது. நோயை கூட பணம் இருப்பவர்கள் நினைத்தால் அதற்கான மருத்துவத்தை மேற்கொண்டு சரி செய்து கொள்ளலாம். பணம் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய வியாதி வந்தாலும் வேற வேற ஹாஸ்பிட்டல்ல பார்த்து கண்டிப்பா சரி பண்ணிக்கலாம். ஆனால் கடன் என்பது நோயை விட மிகவும் கொடுமையான ஒன்றாக திகழ்கிறது. கடன் ஏற்பட காரணம் பண பற்றாக்குறை தான். இந்த மாதம் ஒரு 1000 ரூபாய் வருமானம் வருது அப்படின்னா 1100 ரூபாய் செலவு வரும். இல்லை அப்படின்னா நமக்கு வர வேண்டிய பணமே நமக்கு வராம நின்றோம். இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா சரியான நேரம் அறிந்து திதி அறிந்து வழிபாடு செய்யணும். சரி, நான் கடன் வாங்கிட்டேன், என்னால் கடனை அடைக்கவே முடியல, நான் வட்டி மேலே வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறேன், அந்த கடனை திருப்பி செலுத்தக்கூட முடியாத அளவிற்கு மேற்கொண்டு கடனை வாங்கி கடன்லே நான் இருக்கிறேன், நான் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க. மிக மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை சுக்கிரஹோரை நேரத்தில் செய்யுங்க. கண்டிப்பாக வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கும். சுக்கிரஹோரை நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நெய் மகாலட்சுமி தாயார் இருக்கும் ஒரு பொருளாக கருதப்படுது. இந்த நேரத்தில் நம்ம நெய் தீபம் ஏற்றி 11 ஏலக்காய்களையும் 11 கிராம்பையும் எடுத்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு, இப்படியே மாலை மாதிரி கட்டி அதை வாராகி தேவி கழுத்தில் போடணுங்க. 22 அப்படிங்கிற எண் பார்த்தீங்கன்னா குபேரருக்குரிய எண்ணாக கருதப்படுது. 11 ஏலக்காயும் 11 கிராம்பும் சேர்ந்தா 22 பொருட்கள் ஆயிடுது. குபேரருக்கு உரிய இந்த எண்ணும் பார்த்தீங்கன்னா இதில் அடங்கிறதுனால குபேரரின் அருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பூஜை அறையில் சுக்கிரஹோரை நேரத்தில் நெய் தீபம் ஏற்றி இவ்வாறு ஏலக்காயையும் கிராம்பையும் சேர்த்து மாலையாக்கி வாராகி தேவி கழுத்தில் போட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, பணம் சார்ந்த என்ன பிரச்சனை உங்களுக்கு தீரணுமோ அதை மனதார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீர்றதுக்கு ரொம்ப சீக்கிரமாக வாய்ப்பு உண்டாகும். குறைந்தது 7 நாட்கள் அந்த மாலை வாராகி தேவி கழுத்திலே இருக்கணும். அதன் பிறகு எடுத்து அதை தூள் பண்ணி நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தூபம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன பரிகாரம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறை. தவறாமல் இன்று வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்தில் நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க. ஆன்மீக செய்தியை பரப்பும் போது நிறைய பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நல்லதே நடக்கும்.